தினமும் ஒரு கைப்பிடி அளவு கம்பு சாப்பிட்டால் கம்பு திணை தானிய வகைகளுள் ஒன்றாகும். சிறுதானியங்களில் இருக்கும் சத்துக்களும் வைட்டமின்களும் எண்ணற்ற பயன்கள் கொண்டவை. இத்தகைய சிறுதானியங்களில் கம்பும் முக்கியமானது. கம்பு நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. எனவே கம்பு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். கம்பங்கூழ், கம்பம் புட்டு, கம்பம் ரொட்டி, கம்பம் தோசை, கம்பு அவுல் என ஏதேனும் ஒரு வழிமுறைகளில் கம்பை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியம். குழந்தைகளுக்கு சிறந்த உணவாகும். 6 மாத வயதிலிருந்து குழந்தைகளுக்கு கம்பு ஒரு சிறந்த உணவாகும். இது எளிதில் ஜீரணிக்கக்கூடியது மற்றும் நிறைய ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. 1 வயது வரை குழந்தைகளுக்கு பொடி செய்து கஞ்சி செய்து கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு கம்பு. கம்பில் அதிக அளவு இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் உள்ளது. ஃபோலிக் அமிலம் கருவில் வளரும் குழந்தையின் நரம்பு குழாய், மூளை மற்றும் முதுகுத்தண்டு போன்ற உறுப்புகளின் சரியான வளர்ச்சிக்கு உதவுகிறது. மேலும் இது குழந்தை பிறப்பு குறைபாடுகளை தடுக்கவும் உதவுகிறது. உடல் எடை குறைய தினமும் உணவில் கம்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவும். அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்பு தானியத்தில் அதிகம் உள்ளது. கம்பு மற்ற தானியங்களைக் காட்டிலும் வைட்டமின் அதிகமாக இருப்பதால் வைட்டமின் சத்து குறைவால் நாம் உடலில் ஏற்படும் வியாதிகளை கம்பு சாப்பிடுவதன் மூலம் சரி செய்யலாம். நீரிழிவு நோய் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சர்க்கரை சத்துக்கள் அதிகமாக இருக்கிற அரிசி சாதத்தை சாப்பிட முடியாது. அவர்கள் கம்பை கூழ், களி மற்றும் தோசை செய்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும். மற்றும் கம்பு சாப்பிடுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல நோய் தொற்றில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. மனச்சோர்வு மனச்சோர்வு இருந்தால் உடல் சோர்வு உண்டாகும். அதுபோல் வெயிலில் அதிகம் அலைகிறவர்கள், கடின வேலை செய்பவர்கள் அதிகம் சோர்வடைகின்றனர். இவர்கள் புத்துணர்வு பெற கம்பை கூழாக்கி அதனுடன் மோர் கலந்து மதிய வேளையில் அருந்தி வந்தால் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்வு கிடைக்கும். கம்பு தீமைகள் ஹைப்போதைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் கம்பு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் கம்பு அயோடின் உறிஞ்சுதலை குறைப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தால் கம்பு சாப்பிடுவது பற்றி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது.